ஜெயபாண்டி மேலே ஒரு கேஸு வழக்கு இருக்குது என்றால் அதற்கு 1,70,000 ரூபா நான் அந்த அரசு வழக்கறிஞரோ அல்லது தனியார் வழக்கறிஞருக்கோ பரிசாக தருகிறேன். நான் அதாவது என் மேல் இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு கேஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு மூலமாக நான் நீதிமன்றத்தில் அதை அவதாரம் கட்டியிருந்தால் அதை நிரூபித்தால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் 1,70,000 ரூபா அவதாரம் கட்ட தயார் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். 8/12/2025 இரண்டாவது வாய்ப்பு மதுரையில் உள்ள வழக்கறிஞர்களுக்கும் தருமபுரியில் உள்ள வழக்கறிஞருக்கும் இரண்டாவது சான்ஸ், அதாவது வாய்ப்பு நிரூபித்தால் 1,70,000 ரூபா கொடுக்க தயார். அதை குறித்து நான் கல்விக்கு சம்பளம் தர்றேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கு சம்பளம் தரேன், படிக்கிற பிள்ளைய ஒரு ஆளுங்களை ஆட்டோ ஓட்டி கொத்தனார் வேலை பார்த்து பிள்ளைய படிக்க வைப்பாங்க. இவங்க வெறும் சர்டிஃபிகேட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு ஏதாவது ஒரு லோனு கேட்டு போனால் உங்கள் வீடு இருந்தால் அடமானம் கொடுத்துட்டு போங்க. எப்படி உங்கள் வீடு இருக்குதா, அதை ஈடுமானமாக கொடுத்து இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து நீயே லோன் வாங்கிக்க. ஏன்டா ஈடுமானமாக கொடுத்து லோன் வாங்குறதுக்கு 12 வருஷமாக வேலை பார்த்துருக்குறோம், இது படிச்சிருக்கிறோம் 12ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு. அந்த 12 வருஷமும் நாங்கள் ஒரு வேலை பார்த்துருந்தா சாதாரண ஒரு தொகை, எந்த தொகை, சாதாரணமான ஒரு தொகை, ஒரு நாளைக்கு 25 ரூபாண்டா. பாருங்கள், ஒரு நாளைக்கு 1ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு 25 ரூபான்னா மாதம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் நீங்களே. 30 நாளைக்கு 750 ரூபா வருது. அதே இது 2ஆவது படிக்கிறவனுக்கு பார்த்தோம்னா அதில் உங்களுக்கு தெரியும், 2ஆவது படிக்கிறவனுக்கு 1,500 ரூபா வருது மாதம். 12 மாதத்துக்கு 18,000 ரூபா வருது. அப்போ இப்படி நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வரும்போது அவங்க 12ஆவது படிக்கும்போது 300 ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க ஒரு வருஷத்துக்கு. 12 வருஷத்திற்கு 7 லட்சத்தி எவ்வளோ வருது, 2,000 ரூபா வருது. 7,02,000 ரூபா. அப்போ ஒரு மாணவியை நம்ம பெற்று வளர்த்து பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பாடை நம்ம கொடுத்து செலவுக்கு காசு கொடுத்து வீணாக தெண்டை சோறை திங்கிற மட்டும் வீட்டில் வைக்கிறோம். 12ஆவது முடிச்சுட்டு வந்தவொடனே என்னடா எந்த ஒரு வேலையும் பார்க்காம சுற்றி திரண்டு அவன் வேலை பார்த்து அந்த ஆர்வத்தை வளர்க்காமல் சோம்பேறித்தனத்தை ஸ்கூல் மூலமாக வளர்க்கப்பட்டு அவன் எந்த ஒரு வேலை செய்ய லாய்க்கில்லாமல், கடினமான வேலை செய்ய லாய்க்கில்லாமல் போனது பிறகு பிராலர் கோழி மாதிரி ஆயிடுறான். அவனை போய் வேலை பாரு, 12 படிச்சுட்டு சும்மா சுற்றி தீர அப்படின்ட்டு சொன்னால் நியாயமா? இதை இந்திய பிரதமர் பொண்டியப்பைய மோடி பார்க்க வேண்டும், கண்டவனுக்கு பிறந்த ஸ்டாலின் பார்க்க வேண்டும். ஏண்டா தேவடியாளுக்கு பிறந்த பயல்களா? இந்த நீதிமன்றம் நீதிபதியை புண்டிய பயல்கள் பார்க்க வேண்டும், அரசு வழக்கறிஞர்கள் எச்சிக்கல நாய்கள் பார்க்க வேண்டும், அரசு ஊழியர்களும் பார்க்க வேண்டும். ஒரு
உண்ணாவப்பில் படிக்கும்போது ஒரு 25 ரூபா கொடுத்தோம் என்றால் அந்த 25 ரூபா அப்படியே 50 ரூபாயா மாறுது ஒரு நாள் ஒன்றுக்கு. 3வது படிக்கிறவனுக்கு 75 ரூபாய் ஆகுது ஒரு நாளைக்கு. அப்போ அது பூரா கணக்கு கூட்டிக்கே வந்தோம்னா கடைசியில் என்ன தொகை காமிக்குதுன்னா 7,02,000 ரூபா காமிக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஆட்சி ஆள்றோம், திருமண உதவிக்கு 10,000 ரூபா தரோம்ன்றான். திருமண உதவிக்கு 10,000 ரூபாயா, லேப்டாப் தர்றோம்ன்றான், செல்ஃபோன் தர்றோம்ன்றான். ஏண்டா உண்ணாவப்பு படிக்கிற பிள்ளைக்கு 25 ரூபா கொடுத்தா 7,02,000 ரூபா வருதுடா பண்டா வகுப்பு முடித்த உடனே. அதில் நீ கொடுத்த இலவச லேப்டாப் வாங்க முடியாதா, நீ கொடுத்த இலவச டிவி வாங்க முடியாதா, நீ கொடுத்த செல்ஃபோன் இலவசம் வாங்க முடியாதா? அந்த 7,02,000 ரூபாயில் திருமண உதவின்னு சொல்லி 10,000 ரூபா கொடுத்து ஏமாத்தினேன். அந்த அந்த திருமண உதவி அந்த 7,02,000 ரூபாயில் வாங்கிக்கிற முடியாதா? அந்த 7,02,000 ரூபாயில் 12வது படித்து முடித்த உடனே நீ அந்த பிள்ளைகளுக்கு 7,02,000 ரூபா கொடுத்த உடனே என்ன ஆகுது, பரவாயில்லடா அரசாங்கம் உண்ணாவப்புக்கு 25 ரூபா கொடுத்தாங்க, அப்படியே சேர்த்து வச்சு 9,000 ரூபா ஆச்சு ஒரு வருஷத்துக்கு. 2வது படிச்சு என் பிள்ளை, அப்போ 50 ரூபா சம்பளம் கொடுத்தாங்கடா படிக்கிற பிள்ளைக்கு. எந்த ஒரு ஆட்சியும் சாப்பாடு தான்டா போட்டாங்க, ஆனால் சாப்பாடு போட்டு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்த ஒரு முதலமைச்சரை இந்த உலகத்தில் முதலமைச்சர் போன்ற பள்ளியில் காமிங்க. இல்லை எந்த நாட்டிலையாவது வல்லரசு நாடு படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அடிப்படையில் சம்பளம் எவனாலும் கொடுத்துருக்கானா? அதை நான் கொடுக்குறேன்டா என்று 6A டீச்சர் நீதிபதி பொண்டுவப்பையகிட்ட நான் 8/12 வாய்தாவில் கண்டவனுக்கு பிறந்த 6A டீச்சர் நீதிபதி ஜெயபாண்டியை உத்தரவிட வேண்டும். உத்தரவிட்ட உடனே நான் நிரூபித்து காமிக்க இருக்கிறேன். 8/12/2025 இந்த மாணவிக்கு மு.க. ஸ்டாலின் கருணாநிதி மகன் 5 கோடி ரூபா கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படி ஊக்கம் கொடுக்க தவறினால் ஜெயபாண்டி மதுரை மாவட்டத்தில் எப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்குறனோ அதே மாதிரி 75 நாளைக்குள்ளே 8/12/2025 அந்த தேதியிலேருந்து 75 நாளைக்குள்ளே சென்னையில் இருக்கிற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்தாகணும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்தாகணும். இதுதான் சவால். என்னாலலாம் ஜெயபாண்டி இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரிலாம் சம்பளமெல்லாம் கொடுக்க முடியாது, நான் கார்த்தியா மாணவிக்கு நான் 5 கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எவனாலையும் இந்த உலகத்தில் இந்த படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அது நான் தான் கொடுக்க போகிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மானம் இருந்தால், ரோசம் இருந்தால், சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றதா இருந்தால், இல்லை மாநகராட்சியில் கிடக்கிற கவுசை பிய திங்கிறதா இருந்தால் பிரதமர் மோடியும் ஸ்டாலினும் ஒன்று இந்த போட்டிக்கு வா. ஒரு தினக்கூலி ஒரு 500 ரூபா வீட்டில் வாடகைக்கு இருக்கிற ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அவன் இந்த மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறான். அவன் படிக்கிற பிள்ளைகளுக்கு முறையாக சம்பளம் கொடுக்குறான். NSM சாகுல் ஹமீது அவர்களுடைய நிதி உதவி மூலமாக நான் ஒரு அரசாங்கத்து மூலமாக கூட உதவி பெற கிடையாது. அரசாங்கம் இதே கருணாநிதி எனக்கு லோன் தரமுடியும் கூட ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டான். ஆனால் அந்த செய்தியை துக்ளக் பத்திரிக்கையில் எழுதுனாங்க. சார்சாவிலேருந்து NSM சாகுல் ஹமீது IT மேனேஜர், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் எனக்கு உதவி செய்து மற்ற எல்லாரும் உதவி செய்தார்கள். ஆனால் உதவி செய்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு நிலத்தில் விதை போடுற மாதிரி அது முளைச்சி பலன் கொடுத்தா
நன்மை.